சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் AS பாரதி. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரியாவில் குண்டு மிரட்டல்கள் விடுத்த சுவிஸ் நபருக்கு 24 மாத தண்டனை. சுவிட்சர்லாந்தில் மனித கடத்தல் வழக்கு, 90 பெண்கள் அடையாளம் காணப்பட்டனர். இலையுதிர் காலம், மழை நேரங்களில் சாலைகள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை. பாசல் லான்ஷாப் மாநிலத்தில் வீட்டுக்குள் கொள்ளை, முதியவர் மற்றும் பெண் தாக்கப்பட்டு காயம். கிளாரஸ் மாநிலத்தில் பெண் மீது பாலியல் வன்முறை, 19 வயது இளைஞர் கைது. சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களே, செப்டம்பர் 23 முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன. உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாக செய்து தருகிறோம். சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் VTS பினான்ஸ். ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான். பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம். நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள். எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான். ஸ்ரீ ஜுவல்லரி, சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம். தொடர்பென விரிவான செய்திகள். ஆஸ்திரியாவின் பல நிறுவனங்களுக்கு எதிராக 2024 அக்டோபர் மாதத்தில் குண்டு மிரட்டல்கள் விடுத்ததாக அடையாளம் காணப்பட்ட சுவிஸ் குடிமகனுக்கு கடந்த மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் உள்ள சேஸ் காஸ்டர் மாநில நீதிமன்றம் 24 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. ஆனால் அந்த தண்டனை நிபந்தனை தளர்வுடன் வழங்கப்பட்டுள்ளது என்று ஆஸ்திரிய செய்தி நிறுவனம் APA அண்மையில் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 21 குற்றவாளி மீது மீண்டும் பொய்யான எச்சரிக்கை விடுத்தல், அச்சுறுத்தல் அல்லது வன்முறை முயற்சி, அதிகாரிகளின் மீது மிரட்டல் முயற்சி, மேலும் மீண்டும் தவறான தகவல் வழங்கல் போன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. இருப்பினும் தீர்ப்பு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நபர் எந்த வகையான மிரட்டல்களை அனுப்பினார் என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் சென்காலன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் பேச்சாளர் APA-க்கு அளித்த தகவலின்படி இவை மிகவும் தீவிரமான வழக்குகள் அல்ல என கூறியதோடு சில குற்றச்சாட்டுகள் வழக்கிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரியாவின் பல பிராந்திய காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளிகள், வணிக வளாகங்கள், மேலும் வியன்னா மாநில நீதிமன்றம் போன்ற நிறுவனங்களுக்கு எதிராக மிரட்டல் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2024 அக்டோபரில் ஆஸ்திரிய உள்துறை அமைச்சகம் மொத்தம் 27 மிரட்டல் சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாக அறிவித்தது. சுவிஸ் அதிகாரிகள் கூறுகையில் குற்றவாளி மனநிலை சார்ந்த சில சிக்கல்களை சந்தித்து வந்ததாகவும் அவர் செய்த மிரட்டல்கள் நடைமுறையில் ஆபத்தாக மாறும் வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட மிரட்டல்கள் ஆஸ்திரியா முழுவதும் பாதுகாப்பு அமைப்புகளை எச்சரிக்கையோடு செயல்பட செய்தன. இந்த வழக்கு தற்போது மேல்முறையீட்டுக்காக திறந்திருக்கும் நிலையில் இறுதி தீர்ப்பு வருவதற்குள் குற்றவாளி சுதந்திரமாக இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதன்கிழமை சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியா இணைந்து மொபிலிட்டி சிஸ்டம்ஸ் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் சுவிஸ் நிறுவனங்களுக்கு இந்தியாவின் முக்கிய போக்குவரத்து மற்றும் அடிக்கட்டு திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். சுவிஸ் அரசு இந்த ஒப்பந்தத்துக்கு கடந்த அக்டோபர் 8 அனுமதி அளித்தது என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் நிலைத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக போக்குவரத்து மற்றும் இயக்க முறைகள் தொடர்பான துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப, பொருளாதார மற்றும் நிர்வாக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. இரு நாடுகளின் பொருளாதார ஆராய்ச்சி மற்றும் நிர்வாக வட்டாரங்கள் இதில் பங்கேற்பார்கள். 3 முக்கிய துறைகள் இதில் முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரசும் தனியாரும் இணைந்து செயல்படும் கூட்டு திட்டங்கள், பெரிய அளவிலான அடிக்கட்டு திட்டங்களில் பொது ஒப்பந்ததாரர்களின் பங்கு அதிகரித்தல், மேலும் அனுபவம் மற்றும் அறிவு பரிமாற்றம் என்பனவாகும். சுவிஸ் பொருளாதார சங்கங்கள் ஏற்கனவே இந்தியாவோட ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன என்று சுவிஸ் அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2024 கையெழுத்திடப்பட்ட ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கம் மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்த மாதம் தொடக்கத்தில் அமலுக்கு வந்துள்ளதை அரசு நினைவூட்டியுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் இரு நாடுகளின் அமைச்சர்களால் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட வேண்டியுள்ளது. இது சட்ட ரீதியாக கட்டாயமானதல்ல, மேலும் எந்த நிதி பொறுப்புகளையும் உருவாக்காதென்றும் சுவிஸ் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நீண்டகால தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புதிய
புதிய அத்தியாயமாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநில காவல்துறை மனித கடத்தல் மற்றும் பாலியல் தொழில்களுக்கு நபர்களை பயன்படுத்திய சர்வதேச குற்றச்சாட்டு வழக்கில் 90 பெண்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பேர்ன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விசாரணை 2023 மார்ச் மாதத்தில் தொடங்கியது. அதன் 4 மாதங்களுக்கு பிறகு பாசலில் வசித்த 50 வயது சீன நாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் சுவிட்சர்லாந்தில் செல்லுபடியாகும் தங்கியிருப்பு அனுமதி பெற்றிருந்தார். விசாரணையின்படி அந்த பெண் சீன சமூக ஊடக சேனல்கள் மற்றும் உரையாடல் குழுக்கள் வழியாக பெண்களை சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வந்து அவர்களை தனியார் வீடுகள், விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் தங்க வைத்து பாலியல் சேவைகளில் ஈடுபடச் செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் பேர்ன் மற்றும் பாசல் நகரங்களில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை 7 பெண்கள் சுவிட்சர்லாந்தில் அடையாளம் காணப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் மொத்தம் 37 முதல் 67 வயதுக்குட்பட்ட 90 பெண்களை அடையாளம் கண்டதாக தெரிவித்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலோர் சீன பாஸ்போர்ட்டுகளும் ஸ்பெயின் குடியிருப்பு அனுமதிகளும் கொண்டிருந்தவர்கள். விசாரணையாளர்கள் உண்மையான பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என நம்புகின்றனர். கைது செய்யப்பட்ட 50 வயது பெண்ணுக்கு எதிராக மனித கடத்தல் நோக்கத்துடன் அடைத்து வைத்தல், வெளிநாட்டு குடியேற்ற சட்டம் மற்றும் போதைப்பொருள் சட்டம் மீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளன. பேர்ன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவிக்கையில் குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத பாலியல் தொழில் வலையமைப்புகளை ஒழிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இலையுதிர் காலம் தன் அழகோடு தொடங்கியுள்ள நிலையில் மழையும் ஈரப்பதமாகிய வானிலை சாலை பணிகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது. இதையடுத்து சென்ட் காலன் மாநில காவல்துறை குறிப்பாக நினைந்த சாலைகளில் வாகனம் ஓட்டும் போது அதிக கவனம் தேவை என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பில் இக்காலகட்டத்தில் மரங்களிலிருந்து விழும் இலைகள் மழை மற்றும் ஈரமான சாலைகளில் வாகனங்களின் பிடிப்பு திறனை குறைக்கக்கூடும் என்றும் இது விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் ஓட்டுநர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சென்ட் காலன் காவல்துறை தங்கள் அரை நிலையான வேக கண்காணிப்பு கருவிகள் அமைக்கப்பட்டுள்ள தற்போதைய இடங்களை பற்றிய தகவல்களையும் பொதுமக்களுக்கு பகிர்ந்துள்ளது. இதன் நோக்கம் சாலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்தி விபத்துகளை தவிர்ப்பதாகும். சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு ஆண்டும் இலையுதிர் காலத்தில் வானிலை திடீரென மாறுவதால் மழை மற்றும் பனியால் சாலைகள் ஈரமாகும் சூழலில் சில சிறிய விபத்துகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த பருவத்தில் வாகனம் ஓட்டும் அனைவரும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். அக்டோபர் 16 வியாழக்கிழமை இரவு சுமார் 11:30 மணியளவில் பாசல் லாண்ட்ஷாப் மாநிலத்தின் ஓபர்வில் பகுதியில் உள்ள வெட்டமிங்க சாலையில் அமைந்திருந்த ஒரு பல் குடும்ப குடியிருப்பில் கடுமையான கொள்ளை சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இதில் 82 வயது முதியவரும் 39 வயது பெண்ணும் தாக்கப்பட்டு காயமடைந்தனர். பாசல் லாண்ட்ஷாப் மாநில காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி 3 அடையாளம் தெரியாத நபர்கள் முகமூடி அணிந்து குடியிருப்புக்குள் நுழைந்துள்ளனர். அவர்கள் முதல் தளத்தில் உள்ள ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அங்கு வசித்திருந்த இருவரையும் துப்பாக்கி முனையில் மிரட்டி தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கட்டி போட்டு வாயில் துணி அடைத்து அச்சுறுத்திய பின்னர் தெரியாத திசையில் தப்பிச் சென்றுள்ளனர். இதில் 5000 பிராங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் இருவரும் காயமடைந்த நிலையில் அவசர உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போலீசார் பல காவல் ரோந்து படையினரோடு உடனடியாக தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் குற்றவாளிகள் இதுவரை பிடிபடவில்லை. காவல்துறை தற்போது சம்பவம் குறித்து மேலான விசாரணைகளை நடத்தி வருகின்றது. இதுகுறித்து எந்தவொரு தகவலும் தெரிந்தவர்கள் உடனடியாக பாசல் லாண்ட்ஷாப் காவல்துறையோடு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இத்தகைய வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அரிதாக நடைபெறுகின்றன. எனினும் சமீபத்தில் சில பகுதிகளில் ஏற்பட்ட தனித்தனியான சம்பவங்கள் குடியிருப்பு பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலையை எழுப்பியுள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடர். நகைச்சிட்டு பிடிக்கலான்னு இருக்கேன், நீயும் வரியா? நகை விற்கிற விலைக்குள்ள இதெல்லாம் தேவையா? நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா? புது விஷயமா? என்ன அது? அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா? தற்பொழுது SMDS ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள். நீங்களும் சொந்தக்காரராகுங்கள். ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதுதான். நேரம் இது விலை மதிப்பற்றது. ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள். சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே. என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க? இங்க பாருங்க, வீடு, கிச்சன், குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க. மாடர்ன் ஹவுஸ். வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும்.
மாடர்ன் ஹவுஸ். உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம். இப்பவே அழையுங்கள். அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் மாநிலத்தில் உள்ள கிப் ஓப்ரிக் பகுதியில் ஒரு குடியிருப்பாளர் தன் கண்காணிப்பு கேமரா மூலம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தன் நிறுத்தியிருந்த காரை சுற்றி சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடமாடுவதை கவனித்தார். அவர் உடனடியாக காவல்துறையிடம் தொடர்பு கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆர்காவ் மாநில காவல்துறை மற்றும் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை இணைந்து விரிவான தேடுதல் நடவடிக்கையை தொடங்கின. சில நிமிடங்களில் லான்சாஸ்ட்ரே பகுதியில் சந்தேக நபர் ஒருவரை கண்டுபிடித்து கைது செய்தனர். அவர் 23 வயதான அல்ஜீரிய நாட்டு நபராக அடையாளம் காணப்பட்டார். அதன் பின்னர் காவல்துறையினர் ஹாப்ஸ்டாசே பகுதியில் அருகே 2வது நபரையும் பிடித்தனர். 19 வயதான அல்ஜீரிய நபர் ஒருவர் ஒரு புதருக்குள் மறைந்திருந்ததாகவும் அவர் டொரண்டோ மூலம் அங்கு வந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை தகவலின்படி இருவரும் சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் வசித்து தஞ்சம் கோரியிருந்ததும் நிராகரிக்கப்பட்ட அகதிகள் ஆவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருடப்பட்டிருக்கக்கூடிய பல பொருட்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. இருவரும் தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மாநில வழக்கறிஞர் அலுவலகம் இது குறித்து குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது. வாகனங்களை எப்போதும் பூட்டிய நிலையில் வைத்திருக்கவும் அதற்குள் மதிப்புள்ள பொருட்களை விட்டு செல்ல வேண்டாம் என்றும் ஆர்காவ் காவல்துறை பொதுமக்களுக்கு மீண்டும் நினைவூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சமீபத்தில் வாகன திருட்டு மற்றும் உடைமை மீதான சிறு குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதை முன்னிட்டு காவல்துறை விழிப்போடு இருக்குமாறு மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். சுவிட்சர்லாந்தின் கிளாரஸ் மாநிலத்தில் அக்டோபர் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றதாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவத்தோடு தொடர்புடைய 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளாரஸ் மாநில காவல்துறை இது குறித்து தெரிவிக்கையில், வியாழக்கிழமை இரவு இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் ஆப்கானிஸ்தான் நாட்டு குடிமகனாகும். அவர் நேபல்ஸ் பகுதியில் உள்ள லின்ஸ்டாம் அருகிலுள்ள புல்வெளியில் ஒரு பெண்ணை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறார். தற்போது அவர் விசாரணைக்காக தற்காலிக காவலில் வைக்கப்பட்டு கட்டாய நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். காவல்துறை வழங்கிய தகவலின்படி சம்பவம் நடந்த தினம் பாதிக்கப்பட்ட பெண் கிளாரஸ் நகரிலிருந்து நேபல்ஸ் மால்லிஸ் நோக்கி சென்ற ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை அணுகி உரையாடலில் ஈடுபட்டதாகவும் பின்னர் வீட்டுக்கு சேர்த்து விடுவதாக கூறி அவரோடு இறங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருவரும் நேபல்ஸ் மால்லிஸ் நிலையத்தில் இறங்கிய பின்னர் லிந்த்ப்ரூக்கே பாலம் வழியாக லின்ஸ்டாம் திசையில் நடந்து சென்றனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தின்படி அங்குதான் அவருக்கு எதிராக வன்முறை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தற்போது காவல்துறை குற்றத்தின் துல்லியமான சூழல்களையும் அதன் பின்னணி காரணங்களையும் ஆராய்ந்து வருகிறது. இந்த வழக்கை கிளாரஸ் மாநில குற்றப்பிரிவு மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் நடத்துகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனியுரிமையை பாதுகாக்கும் நோக்கத்தாலும் இதற்கான கூடுதல் தகவல்கள் தற்போது வெளியிடப்படவில்லை. சுவிட்சர்லாந்தில் இத்தகைய பாலியல் வன்முறை வழக்குகள் கடுமையாக விசாரிக்கப்படுகின்றன. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் பல ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்பது குறிப்பிடப்பட்டது. அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுமார் 4 மணியளவில் சுவிட்சர்லாந்தின் நோஷாட்டேல் நகரில் 67 வயது நபர் ஒருவர் கடுமையான தாக்குதலுக்குள்ளானார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிறுவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. நொஷாட்டேல் மாநில காவல்துறை சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு வீடியோவின் அடிப்படையில் விசாரணையை ஆரம்பித்தது. அந்த வீடியோவில் ஒரு நபர் தாக்குதலுக்குள்ளாகும் காட்சி பதிவாகியிருந்தது. விசாரணையில் தெரிய வந்ததாவது, மாநிலத்தைச் சேர்ந்த 67 வயது நபர் ஒருவர் பின்னால் இருந்து கல்லால் பலமான முறையில் தாக்கப்பட்டதால் தரையில் விழுந்தார். அவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சம்பவத்தில் ஈடுபட்ட பல சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அதே மாநிலத்தில் வசிக்கும் சிறுவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களை விசாரணைக்காக அழைத்து கேள்வி எழுப்பியுள்ளனர். வழக்கு தற்போது இளைஞர் நீதிபதியின் மேற்பார்வையில் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இது சிறுவர்கள் தொடர்பான வழக்காக இருப்பதால் விசாரணை மற்றும் சிறார் பாதுகாப்பு காரணங்களுக்காக மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் இளம் வயதினரின் வன்முறை சம்பவங்கள் சமூகத்தில் கவலைக்குரியதாக மாறியுள்ள நிலையில் இந்த வழக்கும் பொதுமக்களிடையே பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள முன்செஸ்டென் ரெஸ்பேஸ் பகுதியில் கிறிஸ்டோப் மெரின் ஃபவுண்டேஷன் நாட்டின் மிக நீளமான இயற்கை நீச்சல் குளத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது. சுமார் 170 மீட்டர் நீளமுள்ள இந்த குளம் 2027ஆம் ஆண்டில் திறக்கப்படும். இந்த நீச்சல் குளம் தற்போது பயன்பாட்டில் இல்லாத ரயில் பாதை மற்றும் சரிவு ராம்பில் அமைக்கப்படுகிறது. மேல் பகுதியில் சிறிய குழந்தைகளுக்கான ஆழமற்ற நீர்நிலையும் அதற்கு பின் தாவர தொட்டியும் பொதுமக்களுக்கு நீச்சல் பகுதியும் இறுதியில் 100 மீட்டர் விளையாட்டு நீச்சல் பிரிவும் அமைக்கப்படும். ஆழம் 2 முதல் 4.5 மீட்டர்
மீட்டர் வரை இருக்கும். குடும்பங்கள் பயன்படுத்தும் பகுதி திறந்ததாக இருக்கும். ஆழமான நீச்சல் பகுதி பாதுகாப்பாக சூழப்படும். CMS குளத்தின் பராமரிப்பு மற்றும் இயக்கத்தை தகுந்த அமைப்புக்கு ஒப்படைக்கும் திட்டத்தில் உள்ளது. மொத்த முதலீடு சுமார் 8.8 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாகும். CMS 4.8 மில்லியன் செலவிடும் என தெரிவித்தது. மீதமுள்ள நிதியை அறக்கட்டளைகள் மற்றும் 3ஆம் தரப்பு உதவியால் பெற திட்டமிட. நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்ற இணையதளத்தை. சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.